வணக்கம். சாதாரண ஒரு செயலில் ஆரம்பித்து ஒலிம்பிக் போன்ற உலக சாதனை வரை அனைத்தையுமே செய்வதற்கு அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நினைவாற்றல், ஞாபக சக்தி. அந்த நினைவாற்றலோடு அறிவாற்றலையும் அதிகரிப்பதற்கான அறிவியல் பூர்வமான வழிமுறைகள், சூத்திரங்களை உங்களோடு நான் பகிரப் போறேன். இதுல மந்திரம் எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க தந்திரம் தான். சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நல்லா ஷார்ப்பாக இதை வாட்ச் பண்ணுங்க. எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் 6லிருந்து 60 வரை இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரீஷியஸான ஒரு விஷயம். அதிலும் குறிப்பாக மாணவர்கள் வெரி 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 எஸ்பெஷலி நெக்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் 10th வந்து 66% அவனுக்கு வந்து கட் ஆஃப் கிடச்சிது. இது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் 66%ங்கிறது இன்னைக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து 9th வரைக்கும் எல்லாத்துலேயுமே 8, 9, 10 அப்படி தான் மார்க் வாங்கியிருந்தான். 10th கூட அவன் குவார்ட்லி எக்ஸாம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே மார்க்கு கம்மி தான், ஃபெயிலு தான். அதுலேயும் எஸ்பெஷலி மேக்ஸில் அவன் எப்போதுமே பாஸ் ஆனது கிடையாது. அப்பேற்பட்ட பையன் மேக்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தான். அதுலேயும் கிளாஸ் டெஸ்ட்லேயாவது கொஞ்சம் போனால் போடுதுன்னு பார்த்து மார்க் போடுவாங்க. பப்ளிக் எக்ஸாம் அப்படி கிடையாது, ஸ்ட்ரிக்டாக தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும். அவன் வந்து 10th ஆஃப்லிலேருந்து கொஞ்சம் நல்லா மார்க் வாங்க ஆரம்பித்தான், பாஸ் பண்ண ஆரம்பித்தான் எல்லாத்துலேயும். பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து முன்ன பண்ணதை விட நல்லாவே ஸ்கோப் பண்ணியிருந்தான். 66% டோட்டலாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் சேர்த்து. அது கிடச்சிட்டு ஸ்டேட் ஃபஸ்ட் வந்த மாதிரி அவனோட பேரண்ட்ஸ்க்கும் சந்தோஷம், அந்த பையனுக்கும் சந்தோஷம். ஏன்னா அவன் அந்த அளவு வாங்கினதே பெரிய விஷயம். இத்தனைக்கும் 10th குவார்ட்லிக்கு மேலே தான் அவன் வந்து இந்த 5 டெக்னிக்ஸையும், இப்போ நான் சொல்ல போகிற 5 டெக்னிக்ஸையும் அவன் அப்ளை பண்ணான். அதில் அவனோட கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆச்சு. அவன் முன்னாடியே இதை பண்ணியிருந்தான்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா அவனுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அவ்வளோ புவர் மெமரி இருக்கிறவனுக்கே இது இந்த அளவு நல்ல பலனை தந்ததுன்னா, அப்போ நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கிறவங்க இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையாக பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1, இந்த உலகத்தில் பெரும்பாலானவங்க புத்தகத்தை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் படிப்பாங்க. அப்படி படிக்காமல் ரைட்லேருந்து லெஃப்ட் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட்லேருந்து ரைட் படிக்கணும். அப்புறம் செகண்ட் பாயிண்ட்டு தலைகீழாக புக்கை படிக்கணும். தேர்ட் பாயிண்ட்டு வலது கையால் எழுதுகிறவங்க இடது கையாலையும், இடது கையால் எழுதுகிறவங்க வலது கையாலையும் எழுத பழகிக்கணும். இப்போ இந்த 3 விஷயத்தையும் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழக்கமாக பண்ணுற ஒரு வேலை, ஆனால் அதே வேலையை வேறு மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும், புதுசாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி உங்கள் மூளை செல்ஸ் எல்லாம் நல்லா ரீஃப்ரெஷ் ஆகும், மூளைக்கு அதிக ரத்தம் போகும். இப்போ அடுத்து 4th ஒரு பாயிண்ட்டு, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் கிடச்சிட்டேன். சிவாஜி த பாஸ் மாதிரி ஒரே நேரத்தில் 2 கையாலையும் எழுதுறது. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்ஸ் இது கிடையாது. ஒன்லி கான்சன்ட்ரேஷன் 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 தான். நல்லா டிராயிங் வரையறதுலேருந்து ஆரம்பித்து மணி மணியாக முத்து முத்தாக எழுதுகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே அடிப்படை. நாளைக்கே ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போகிறீங்கன்னா கூட உங்களால் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் அவங்க சொல்கிற டெக்னிக்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களால் ஷார்ப்பாக அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்டையும் நான் எங்கேருந்து அப்சர்வ் பண்ணேன்னா, நிறைய புக்ஸ் நான் படிப்பேன், ஐ ஆம் ஏ புக் மாம். ஆனால் குறிப்பிட்ட சில புக்ஸை தான் திரும்ப 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 படிக்கணும் போல தோணும். அந்த மாதிரி ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். இதை எழுதிய திரு சூரியன் அவர்கள் மிகப்பெரிய மனோதத்துவ நிபுணர். இவர் உலக அளவில் பல நாடுகளில் சுயமுன்னேற்ற வகுப்புகள், பயிற்சி வகுப்புகள்லாம் எடுத்திருக்கார். ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸ் எல்லாருக்குமே இவர் வந்து பயிற்சி வகுப்புகள் எடுத்திருக்கார். இவர் எழுதின புக்ஸில் தான் இந்த 4 பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கார். இந்த 4 பாயிண்ட்டை வச்சு தான் இந்த புக்கே. அதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்து 5th ஒரு பாயிண்ட்டு, இது வந்து இவரோட புக்கில் இல்லாதது எனக்கா தோணின விஷயம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இது. எப்படின்னா ஒரே நேரத்தில் 2 கையாலையும் நீங்கள் எழுதணும். இது ஏற்கனவே 4th பார்த்த பாயிண்ட் தானே, என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி எழுதணும்னா, வலது கையில் நீங்கள் ஹார்ட்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம் தான். இடது கையில் COLD கோல்டுன்னு எழுதணும். அதான் நீங்கள் வலது கையில் என்ன லெட்டர்ஸ் என்ன வேர்ட்ஸ் எழுதுறீங்களோ அது இடது கையில் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதே மாதிரி இடது கையில் எழுதுறது வலது கையில் ரிப்பீட் ஆகக்கூடாது.
இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இது நீங்கள் பழக 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 ஈஸியாகிடும். இன்னொன்று, இந்த 2 கையால் எழுதுறதுனால நடக்கிற நன்மை, ஒரே நேரத்தில் 2 கையால் எழுதுகிறப்ப நடக்கிற நன்மை என்னென்னா, நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிரெயின், ரைட் ஹேண்ட் சைட் பிரெயின் ரெண்டும் ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் ஆகும். இது சாதாரணமாக நம்ம ஒரே நேரத்தில் 2 கையால் என்ன வேலை பண்ணாலும் இது நடக்கும். ஒரே நேரத்தில் நீங்கள் 2 கையால் தம்பிள்ஸ் பண்ணுறீங்கன்னா கூட தான் உங்களோட 2 சைட் பிரெயினும் ஒரே நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் எழுதுறதுங்கிறது அப்படி இல்லை. நீங்கள் ஏற்கனவே மனசில் பதிவு செய்த ஒரு விஷயத்தை யோசித்து எழுதுறீங்க. அதுலேயும் நீங்கள் சுயமாக எழுதுறீங்க, கதை, கவிதை, கட்டுரை அந்த மாதிரி விஷயம்னா அதை நான் சொன்ன மாதிரி 2 கையாலையும், வலது கையில் ஒரு வார்த்தை, இடது கையில் ஒரு வார்த்தை, அப்படி எழுதி பாருங்கள். அப்படி பண்ணுறப்போ அதோட எஃபெக்ட் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ நல்லது. இந்த 5யும் நீங்கள் பண்ணாலே போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மீதி எல்லாமே வந்துடும். கான்சன்ட்ரேஷன் பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுலேயும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமு ஹாலிடேஸ் டைமு. இப்போலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. ஒன்றே செய் நன்றே செய், அதையும் இன்றே செய் அப்படிங்கிற மாதிரி இன்னிலேருந்தே இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் தெரிஞ்சுதுன்னா, உங்களோட கான்சன்ட்ரேஷன், பிரெயின் ஸ்கில் எல்லாமே டெவலப் ஆச்சுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி பல வீடியோஸ் தமிழ்லேயும் வரும், அப்படி இங்கிலீஷ்லேயும் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.